எங்கடா இருக்க? என்னது? மதுரையில இருக்கியா? அங்க எதுக்குடா போன? புள்ளைங்களும் நானும் இங்க வீட்ல அரிசி இல்ல, சோறு இல்ல, ஒண்ணுமே இல்ல. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீ மதுரையில ஜல்சா பண்ணிட்டு இருக்கியா? டேய்! பயமானி, என்னடா எங்களெல்லாம் இங்க விட்டுட்டு நீ அங்க போய் ஊரை சுத்தின்னு இருக்கியா? மவனே நீ மட்டும் என் கையில கிடைச்ச உன்னை நாஸ்தி பண்ணிடுவேன். வீட்டுக்கு வாடா சீக்கிரம். குழந்தைங்க எல்லாம் பட்னியா கிடக்குதுடா. டேய் பயமானி, நான் இங்க தனியா இருக்கேன்டா. பூமியை குடிக்கி நீ மட்டும் வரல, ஏத்தாப்புல வீட்டு கந்தசாமி கூட நான் ஓடி போயிடுவேன் பாத்துட்டேன். அப்புறம் ஓமானம் தான் போகும். டேய் இருடா, நம்ம வீட்டுக்கு எவனோ ஒருத்தன் ஸ்மார்ட்டா வந்திருக்கான். இன்னான்னு கண்டுன்னு வரேன் இரு. என்னப்பா என்ன ஒண்ணு உனக்கு? இல்ல மேடம், ஆக்சுவலி என்னன்னா நாங்க மார்க்கெட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஆக்சுவலி உங்க வெயிட் லாஸ், வெயிட் கூடி இருக்கா இல்லையா, முந்தின வெயிட் என்ன, பின்னாடி வெயிட் என்ன, எல்லாத்தையும் நம்ம பாக்குறதுக்கு நம்மகிட்ட ஒரு மிஷின் இருக்கு மேம். முன்னாடி வெயிட் பின்னாடி வெயிட் எல்லாம் கரெக்டா தான் இருக்குது. உனக்கு என்ன வேணும் அத சொல்லு. அதுக்கு இல்ல மேம், சரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன வெயிட் இருந்தீங்க, இப்போ நீங்க என்ன வெயிட்ல இருக்கீங்க, அது எல்லாமே நம்ம கரெக்டா செக் பண்ணி சொல்லலாம். வெயிட் மிஷின் சரி இல்ல ஏறி நின்னீங்கன்னா போதும் மேம். இப்படி ஏறி நின்னு இல்ல மேம், உங்க வெயிட் ஃபுல்லா உங்களுக்கு செக் பண்ணிக்கலாம் மேம். நீங்க இப்ப என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க எனக்கு தெரியல. தப்பாடுதுக்காதீங்க. இத்தனோண்டு இந்த புட்டி என்ன வெயிட்னு காட்டுமா? ஆமாங்க. சரிதான், நீ இந்த பக்கம் வா, நான் அப்பால போறேன். மேம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன வெயிட்ல இருந்தீங்க? இல்ல சும்மா அதை பார்க்காம சொல்லுங்க, நான் சொல்றேன். நான் 68 கிலோ இருந்தேன். மேம் ஒரே நிமிஷம். மேம் இப்போ நீங்கள் 55 கிலோ வந்துட்டீங்க மேம். பார்த்தீங்களா, நம்ம மிஷின் மேலே ஏறினோடனே 68 வார்த்தை 55 மாறிடுச்சு மேம். அட என்னப்பா இது 68ல இருந்து 55 கிலோ இன்னத்துக்கு குறைச்சி காட்டுது? இல்லை மேடம், ஆக்சுவலி என்னன்னா நீங்கள் ரொம்ப ஃபேட்டாக இருக்கீங்க, க்யூட்டாக இருக்கீங்க, ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க மேடம் பார்க்கறதுக்கு. சாமா நினைச்சத பேசிட்டு கிடக்காத. நான் 68 கிலோ இருந்தேன், இன்னத்துக்கு குறைச்சி காட்டுது. நான் ஒன்று சொல்லட்டுங்களா மேடம்? மேடம், ஆக்சுவலி என்னன்னா நம்ம பிரசாந்த் சார் ஒன்று பாடுவார் 50 kg தாஜ்மஹால்ட்டு. சரி, நீங்கள் சத்தியமாக சொல்கிற அதே மாதிரி தான் இருக்கீங்க. அப்படியே அந்த ஐஸ்வர்யா ராய் வடிவம். மேம் உடம்பு லைட்டாக குறைஞ்சிச்சு மேம். இப்போ வந்து என்னன்னா நீங்கள் ஸ்லிம்மாக வரீங்க. இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா போகிறவங்க எல்லாரும் 10 பேர் உங்களை பார்ப்போம். இன்னத்துக்கு என்ன 10 பேர் பார்க்கணும்? என்னை கட்டினவனே என்னை விட்டுட்டு மதுரையில போய் அவன் கூட ஜல்சா பண்ணிட்டு இருக்கிறான். நான் தனியா கிடக்குறேன். 10 பேர் இன்னத்துக்கு என்ன பார்க்கணும்? 10 பேர் விடுங்க. உங்களோட நான் பேசிட்டு இருக்கேன்ல, நானே உங்களை அழகா தான் பார்த்துருக்கேன். டேய் வேமானி, என்னடா நீ இன்னத்துக்கு வந்த? என்ன பேசிக்கின்னு இருக்க? அத்தா உன்னை சாவடிச்சிருவேன். என்னடா பேசிக்கின்னு இருக்க? ஏன் வீட்டாண்டிய வந்து எனக்கு நீ ரவுஸ் விடுறியா? ஏய் நாக்கு அடக்கி பேசுறேன். இல்ல மேடம், நீங்க இந்த மிஷின் மேல நின்னு அழகு சொல்றீங்க. உன் மிஷினே பொய் சொல்லுது, நீயும் பொய் சொல்ற. இல்ல மேடம், நான் சொல்றேன் மேடம், கோச்சிக்காதீங்க. கொஞ்சம் ஒரே நிமிஷம். நீங்க 68 கிலோ இருந்தனால தான் உங்க வீட்டுக்கு மதுரைக்கு போறாருன்னு நீங்களே இருக்கட்டும். நீங்களே தானே சொன்னீங்க அவன் யாரு கூட ஜல்சா போறாங்க. அப்போ உங்க வெயிட் குறைஞ்சு நீங்க வீட்டுல எடுத்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆணையும் புடுங்க வேணாம், உன் வேலையை பார்த்துட்டு போ. கோவப்பட்டு பேச அப்படி சிரிச்சு ஜாலியா அப்படி இருக்கும். நீ என்ன சிரிக்கலாம்? ஐயா உன்னாண்ட சிரிச்சு பேசணுமா மேடம்? சிரிச்சு பேசணுமா? இல்ல என்ன சிரிக்கலாம்? ஆக்சுவலி ஜிம்முக்கு போனா வரணும். ஆனா நீங்க ஜிம்முக்கே போகாம அழகா ஃபேட்டா இருக்கீங்க. இதுதான் மேடம் உங்ககிட்ட பிடிச்ச அழகு. சரி, நீ போய் சொல்ற பொய்யா என்னாண்ட சொல்லிட்டேன், நான் ஒத்துக்கினேன். என்ன பண்ணணும் இப்போ? ஒண்ணுமே இல்ல, நீங்க மிஷின் வாங்கி வீட்டுல வைங்க. சரி, வீட்டுக்காரர் வருவாரு, நீங்க இது மேல ஏறி நில்லுங்க. அவரு பாத்தீங்கன்னா 55 கிலோ பார்த்தா அவரு உங்க மேல ஏறிப்பாரு. இத்தனை மேல நான் ஏறினா அதுக்கு என் மேல ஏறுது. ஏறத்துல ஒரு பாசமான ஒரு ஏறுதல் சொல்லுங்க. ஓ அப்படி வரியா? ஓகே ஓகே. உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கல? ரொம்ப பிடிக்கும். இந்த மிஷின் வாங்கி அவர்கிட்ட காட்டணும்ல. ஆமா. அப்ப 68 கிலோ எங்க இருக்குது, 55 கிலோ எங்க இருக்கு? ஆமா குறைஞ்சிருக்குது. 13 கிலோ குறைஞ்சிருக்கு. அதனால இந்த மிஷினை வாங்குங்க. உங்க வீட்டுக்காரர் மாதிரி இப்படி ஏறி நில்லுங்க. அவர் அதுக்கப்புறம் அன்பா உங்க மேல ஏறி பேசுறாங்க. சொல்லுவாங்க நீங்க உடனே அழகா இல்லை 10 பேர் எடுத்தீங்கன்னு சொல்லி சீ பட்டுட்டீங்க.
சரிதான், இப்ப நானே வாங்கிக்கிறேன், வா போலாம். சரிங்க மேடம். நான் கொண்டு வரேன் மேடம். போலாங்களா? போலாம் வாங்க. மேடம் வரலாமா? வாங்கப்பா, உள்ள வாங்க. மேல எத்தையோ சொல்லி புலம்பிக்கின்னு இருந்தியே, இப்படி குந்தி சொல்லு. அது ஒண்ணும் இல்ல மேம். இது வந்து வெயிட் மிஷின் சொல்லுவாங்க. இதுல நீங்க கால் அடி எடுத்து வச்சீங்கன்னா உங்க வெயிட் கரெக்டா இருக்கா செக் பண்ணி காட்டிக்கலாம். இது நான் ஏன் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன் அப்படின்னா, நீங்க மேல புலம்பிட்டே இருந்தீங்க. என்ன புலம்பல் அப்படின்னா, ஏன்னா உங்க வீட்டுக்காரர் வந்து மதுரைக்கு போய் ஜல்சா பண்றாருன்னு சொன்னீங்க. அப்புறம் யார் கூடயா போயிட்டேன்னு கேட்டீங்க. நீங்க வந்து யார் கூடயா ஓடிடுவான்னு சொன்னீங்க. இதெல்லாம் நான் கேட்டுதான் கடைசியா வந்து மேடம் அப்படின்னு கூப்பிட்டேன். ஆக்சுவலி என்னன்னா, இதுல நீங்க வெயிட் பார்த்துட்டீங்க. 55 கிலோ இருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னீங்க? 68 கிலோ இருந்தேன், 55 கிலோன்னு பொய் சொல்லுது. பொய் சொல்லல மேடம். இது வந்து உண்மையாவே காட்டும் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும். இப்போ மறுபடியும் நீங்க காலை வைங்களேன், அதே தான் காட்டும். இப்போ 55 கிலோல உங்க வீட்டுக்காரர் உங்களை பார்த்தாருன்னா உங்களை அப்படியே பிடிச்சி தூக்கி கொஞ்சுவார் மேடம். இப்போ யார் கூடயும் போக மாட்டாரு. நீங்க வெயிட் அதிகமா இருந்தால்தான் வேற பொண்ணோட ஜல்சா பண்ண மதுரைக்கு போயிருக்காரு. அதனாலதான் மேடம் சொல்றேன், இந்த மிஷினை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அவரு ஜல்சா பண்ணிட்டு வந்துருவாரு. இந்த மிஷின்ல ஏறி நிக்கிறீங்க, உங்க வீட்டை பாக்குறாரு, அவரு உங்களை தூக்கி. என்னது தூக்கியா? இல்ல மேடம், உங்களை தூக்கிட்டு ஊரை சுத்தி காட்டுவார் சொல்லுவாங்க மேடம். அவ்வளவுதான் மேடம். இந்த மிஷினை மட்டும் வாங்கிக்கங்க தயவு செஞ்சு. என்ன விலை வரும் இது? 3200 ரூபா வரும் மேடம். இம்மா விலை சொல்றியா நைனா? அவ்வளோ துட்டு இல்லையா என்னாண்ட? மேடம் இதை நீங்க வாங்கி வைங்க. உங்க வீட்டுக்காரர் வந்து இதுல ஏறி நிப்பாரு. அவரும் வெயிட் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? ஏன் கூடியிருக்கா அப்படின்னா, எல்லாம் வேற பொண்ணோட ஜல்சா பண்ணிட்டு ஜாலியா இருந்தாங்கன்னா வெயிட் கூடும். இப்போ நீங்க பாருங்க, வெயிட் கம்மியாயிட்டீங்க. உங்க வீட்டுக்காரர் உங்களோட ஒன்றுமே பண்ணாம இருந்திருக்கிற போல. அதுதான் மேடம் நீங்க விரக்தியில கத்திட்டு இருக்கீங்க. ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. சரி, அந்த கஸ்மாலா என்ன பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வாங்கி வைக்க சொல்ற. நீ 3000 ரூபாய் துட்டு சொல்றிய, நான் எப்படி வாங்குறது? மேடம் உங்களுக்கு யாருமே தெரியாம இருக்குமா? நீங்க அக்கம் பக்கம் கேட்டா அவங்க 3000 ரூபாய் இல்லை, நீங்க கேட்டவங்க கொடுக்க தயாரா இருக்காங்க. அதெல்லாம் வேணாம்ப்பா, நீ பைசாவை குறைச்சி சொல்லு, நீ கேட்குற துட்டை நான் கொடுத்துட்றேன். மேடம் இப்போ இது எப்படி யூஸ் பண்ண சொல்லி தரட்டுங்களா? ஒரு 2 காலை காட்டுங்க. இங்க இது வைக்கணும் மேம். அந்த காலை காட்டுங்க. இப்போ இல்ல இங்க வைக்கணும். ஆக்சுவலி இங்க வச்சீங்கன்னா இங்க அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குங்களா? இப்போ நீங்க ஏறி நிற்கும் போது என்ன ஆகும்னா, இது இங்க மைனஸ் ஆகும். மைனஸ் ஆகும், உங்க வெயிட் என்னன்னு தெரிஞ்சிடும். இது வந்து மென்னுக்கு. உமன் பாத்தீங்கன்னா இப்படி போகும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து. அது வந்து உமனுக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெயிட் கேஜை பார்த்து நான் சொன்னது காரணம், இந்த வெயிட்டை பார்த்து தான் சொன்னேன். இந்த நம்பர்ஸ் வருதுங்களா? இந்த நம்பர்ஸ் தான் உங்கள் வெயிட் வரும். ஸ்டெடியாக வைங்க, ஸ்டெடியாக வைங்க, விரல்லாம் ஸ்டெடியாக வைங்க. லைட்டாக காலை பேக் பண்ணுங்கள். இது பண்ணிட்டீங்க, இதையும் கொஞ்சம் பேக் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், மேம் இப்போ என்ன பண்ணுங்க, அப்படியே எழுந்து இந்த மிஷின் மேலே நில்லுங்க. மேலே நின்னீங்களா? அது மாதிரி நில்லுங்க அழகா.
என்ன மதுரையிலேருந்து நைட்டு வரியா? நீ ஒன்றும் வந்து கீக்க வேணாம், நீ மதுரையிலே இரு, நான் வீட்டை பார்த்துக்கிறேன். வை போன. மேடம் இது 3500 ரூபா அமௌண்ட்டு. காசை வேணா நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஃப்ரீயாவா? ஆமாம், எனக்கா? உங்களுக்கு தான். ம் சரி. கிளம்பிட்டுங்களா? ம் பாய். அடுத்த தடவை வரும்போது இன்னும் காஸ்ட்லியான பொருளாக எடுத்துட்டு வா. கண்டிப்பா. பாய். இந்த தடவை வேறு யாருக்கு தர போகிறேன்? போயிட்டோம்னா இதை வச்சு வெயிட் பார்த்துங்க. ம் சரி. பாய். பாய்.